welcome to my channel and welcome to Thursday's Tamil Tutorial Day. என்னோட பேர் மோனா. நீங்கள் இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய். ஸோ இன்றைக்கி நல்லா சினிமேட்டிக்காக ஒரு இன்ட்ரோ வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ப்ளீஸ் என்னடா இந்த பொண்ணு இப்படிலாம் காமெடி பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. எனக்கே தெரியல, சும்மா ஒரு ஃபேன் வச்சு கொஞ்சம் அப்படியே காற்று வாங்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணதுனால இப்படி ஒரு மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு, ஒரு மாதிரி கொஞ்சம் சிரிப்பாகவும் வருது. ஸோ சிரிப்பு வந்துன்னா தாராளமாக நீங்கள் சிரிச்சுக்கோங்க. ஏதோ உங்களை தான் சந்தோஷப்பட்டிருந்தேன்னு நானும் சந்தோஷப்பட்டுக்கிறேன். எனிவேஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஒரு ப்ளூ அண்ட் கோல்டு ஹேலோ ஐ மேக்கப் டியூட்டோரியல். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டி அப்ராப்ரியேட் லுக். இப்போ நீங்கள் எங்கேயும் பார்ட்டிலாம் போக முடியாது. ஸோ வீட்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி அழகாக ரெடி ஆக்கிட்டு நீங்கள் வீட்லேயே வந்து பார்ட்டி பண்ணிக்கலாம் ஜாலியாக. ஸோ நான் எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணுறேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னுடைய ஃபேஸஸ் கனடா இல்லுமினேட்டிங் ப்ரைமர், இது வந்து புதுசாக நான் பர்ச்சேஸ் பண்ணதில் ஒரு சிலதில் இது ஒன்று. ஸோ நான் ஆல்ரெடி என்னுடைய ஃபேஸ் வந்து மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு ப்ரெப் பண்ணி வச்சுட்டேன். இந்த ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரான்ஸி க்ளோ இருந்துச்சு. ப்ரைமரைசர் ஃபேஸஸ் கனடாவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு மாதிரியான ஒரு சில்வர் ரோஸ் கோல்டு இருக்கும், சில்வர் ரோஸ் ஷைன் இருக்கும். இதில் வந்து ப்ரான்ஸி பிங்க் கோல்டு இதெல்லாம் கலந்த ஒரு ஷைன் இருந்தது. நல்ல ப்ரைமர். எனக்கு இந்த மாதிரி இல்லுமினேட்டிங் ப்ரைமர்ஸ் வந்து ரீசெண்ட் டைமில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு கலர் கரெக்ஷன் பண்ணுறேன். ஸோ LA கேர்ள் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன், ரெட்டிஷ் ஆரஞ்ச். என்னுடைய ப்ராப்ளமேட்டிக் ஏரியாவில் எல்லாத்தையும் நான் வந்து இப்படி பூசிட்டு கையாலே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நிறைய பிக்மெண்டேஷன் அங்கேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக கையாலே நான் வந்துட்டு சாஃப்டன் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க ப்ராடக்ட் மட்டும் ஒரு டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஸ்பஞ்ச் வந்து பேக் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்பஞ்ச் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிங்க் கலர் ஸ்பஞ்ச் மட்டும் வந்துட்டு பிக் பண்ணிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அடுத்து இந்த ஆரஞ்செல்லாம் கொஞ்சமாக நான் கன்சீல் பண்ண போகிறேன் என்னுடைய மேக்கப் ஃபார் எவர் கன்சீலர் வச்சு. ஸோ இதை எடுத்து கொஞ்சமாக ரொம்ப சாஃப்டாக கீழே இருக்க ஆரஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் என்னுடைய கன்சீலர் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த கன்சீலரும் நீங்கள் உங்கள் கையாலே வந்து கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் நான் என்னமோ தெரியல, இன்றைக்கி ப்ரஷ் வச்சு ட்ரை பண்ணேன். எங்கெல்லாம் ஆரஞ்சு போட்டனோ அங்கே மட்டும் நான் இந்த கன்சீலர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணி சாஃப்டாக பிளெண்ட் பண்ணி மறுபடியும் என்னோடய டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபவுண்டேஷனுக்கு நான் என்னுடைய NYX கான் ஸ்டாப் ஓன் ஸ்டாப் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் ஐ திங்க் சினமன். ஆமாம். ஸோ நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் வந்து இப்படி டேப் பண்ணிக்கிறேன். நேராக என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு என்னுடைய முகத்தில் போட்டுக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் நல்ல ஒரு மேட் ஆயிலி ஸ்கின்னுக்கு அப்ராப்ரியேட்டான ஒரு ஃபவுண்டேஷன், நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். அடுத்து மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அதே மேக்கப் ஃபார் எவர் கன்சீலர் எடுத்து நான் லைட்டாக என்னுடைய வாயை சுற்றி கண்ணு கீழே வந்துட்டு கன்சீல் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் ரொம்ப பளிச்சுன்னு இருக்க மாதிரியான ஒரு ஷேட் கிடையாது, என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கலர் தான். ஸோ இதை எடுத்து என்னுடைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நான் வந்துட்டு பூசி மூழ்கிக்கிறேன். ஒரு வாட்டி ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் என்னுடைய நைக்கா ஸ்ட்ரோப் க்ளோ லிக்விட் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல கோல்டன் க்ளோ லுக் வந்து வேணுன்ற மாதிரி தோணுச்சு. பட் நான் கொஞ்சம் நேரம் ஆக அதை மறந்துட்டேன். ஸோ எப்பயும் பண்ணுற மாதிரியே நான் பண்ணிட்டேன். ஆனாலும் இந்த ஒரு லிக்விட் ஹைலைட்டர் வந்துட்டு நான் என்னுடைய பேஸில் வந்துட்டு போட்டுக்கிறேன் இன்றைக்கி. அண்ட் எனக்கு இது நல்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி இருந்ததை விட எப்பயும் யூஸ்வலாக பண்ணுறதை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. நீங்கள் எண்ட் ரிசல்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த க்ளோ தெரியுதா அப்படின்ட்டு. அடுத்து என்னுடைய Maybelline இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலர். இது வந்து புது ஷேட் வந்து இருந்தது, ஆக்சுவலாக நைக்காவில் லான்ச் ஆயிருந்துச்சு. ஸோ பட்டர் ஸ்காட்ச்னு நினைக்கிறேன் இதனுடைய ஷேட் பேர். சைட்டில் பார்க்குறதுக்கு ஆஃப்கோர்ஸ் டார்க்காக இந்த மாதிரி இருந்தது. நான் வந்து தனியாக ஷேட் ஸ்வாட்ச் செக் பண்ண எனக்கு ஒழுங்காக கிடைக்கல. பட் இதுதான் வந்துட்டு அந்த ஷேட். ஸோ யாராவது வந்துட்டு டஸ்கி ஸ்கின்னுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஷேட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் இதை ஹைலைட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எடுத்து நான் என்னோடய யூஷுவல் ஏரியாஸ், அதாவது கண்ணு கீழே, மூக்குக்கு மேலே, நெத்திக்கு மேலே, சின்னில் கொஞ்சமாக போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கன்சீலர் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நான் பிளெண்ட் வந்துட்டு எப்படி பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த டியர் டாப் சைடு வச்சு நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிட்டரலாக நான் என்னுடைய ஸ்பஞ்சை வந்து இப்படி ரோல் பண்ணேன். இது வந்து குயிக்காக எனக்கு வேலை நடக்கும். என்னைக்காவது நான் வந்து எனக்கு பிளெண்டிங் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது, வேகமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் இப்படி தான் முகத்தில் வந்து நான் ரோல் பண்ணிப்பேன். ஸோ இது என்ன பண்ணணுன்னா என்னுடைய ஃபவுண்டேஷனையும் கன்சீலர் வந்து அழகாக பிளெண்ட் பண்ணிக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபேஸ்க்கு ஒரு நல்ல மசாஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒழுங்காக பிளெண்ட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். நான் ஹுடா பியூட்டியோட குனாஃபா பவுடர் எடுத்துக்கிறேன். இது ஒரு எல்லோ பவுடர். எனக்கு இந்த எல்லோ பவுடர் ஒரு சில டைம் நல்லா அழகான ரிசல்ட் கொடுக்குது. எனக்கு என்னமோ இன்றைக்கி வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் லுக்கில் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு அந்த ஒரு ரிசல்ட் வந்து இந்த பவுடர் கொடுக்கல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த பவுடர் எனக்கு திடீர்னு நல்லா இருக்குது, திடீர்னு நல்லா இல்லை, அந்த மாதிரி இருக்குது.
ஸோ இதை வந்து எடுத்து நான் என்னுடைய ஃபேஸில் வந்து யூஸ்வலாக செட் பண்ணுற ஏரியாலாம் செட் பண்ணிவிட்டு பேக் பண்ணுற ஏரியாவில் கொஞ்சம் பேக் பண்ணிக்கிறேன். ஸோ பேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக என்னுடைய அண்டர் ஐ ஏரியா, அப்புறம் அந்த கண் எண்ட் ஆகிற அந்த இடத்துல மார்க்கிங் மாதிரி போட்டுப்பேன். ஏதாவது ஃபாலோ அவுட் வந்ததுன்னா அது பிக் பண்ணுறதுக்கு. அண்ட் மூக்கு மேலே கண்டிப்பாக ஒரு திக் லேயர், பிகாஸ் மூக்கு தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பளிச்சாகும், ஐ மீன் ஆயிலி ஆகும். ஸோ அதனால் அங்கே மட்டும் நல்லா எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். அடுத்து ஐப்ரோஸ் போய்க்கிறேன். ஐப்ரோஸ்க்கு நான் என்னுடைய கே பியூட்டி பை கட்ரீனா அவங்களோட ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன், வால்நட் ஷேட். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து நான் ஒரு பேஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். எனக்கு என்னுடைய ஐப்ரோஸ்க்கு ஐப்ரோ கேக்ஸ் அண்ட் ஐப்ரோ பொமாட்ஸ் தான் வந்து ஃபேவரட். இன்றைக்கி ஏதோ வித்தியாசமாக சரி பென்சில் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்காக பென்சில் யூஸ் பண்ணேன். ஆனாலும் எனக்கு அந்த ரிசல்ட் அந்தளவுக்கு அப்படி இல்லை அப்படின்றதுனால நான் என்னுடைய மிஸ் கிளேர் ஐப்ரோ கேக் எடுத்துகிட்டு அந்த டார்க் ஷேட் எடுத்து நான் என்னுடைய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். எங்கே டார்க்காக வேணும்னு நான் வந்து விரும்புவேனோ அந்த இடத்துல மட்டும் நான் இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ஐப்ரோஸை கொஞ்சமாக நான் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னுடைய கன்சீலர், அந்த Maybelline கன்சீலர் இருக்குல்ல, அதையே எடுத்து நான் என்னுடைய ஐப்ரோஸ் கீழே இருக்க ஏரியா வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி விடுறேன் இந்த மாதிரி. ஸோ அதுலேயே லேஸாக நான் வந்து டிஃபைனும் பண்ணுறேன். ஸோ எனக்கு நல்லா ப்ரிசைஸான ஒரு லைன் மாதிரி இருக்கும் என்னுடைய ஐப்ரோஸ். எனக்கு இந்த மாதிரியான லுக்ஸ் தான் வந்து பிடிக்கும் கைஸ். இது கொஞ்சம் நேச்சுரலாக இல்லாத மாதிரி கூட சப்போஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், பட் எனக்கு இதுதான் பர்சனல் ஃபேவரட். ஸோ அதே கன்சீலரை நான் என்னுடைய லிட்லேயும் போட்டு என்னுடைய ஐஷேடோ பேஸ் மாதிரி இந்த கன்சீலர் வச்சுக்கிறேன். அடுத்து என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு இது எல்லாத்தையும் டேப் பண்ணி ஒரு ஸ்மூத் கேன்வஸ் கொடுத்துக்கிறேன். என்னோடய ஜூவியாஸ் பிளேஸ் மினி மாஸ்குரேட் பேலட், பிளேஸாக பேலஸாக ஏதோ ஒன்று. ஸோ அதை எடுத்து ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் நான் போட்டுக்கிறேன். ஒரு பேக் டேப்பர்ட் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு. அடுத்து என்னோட மேக்கப் ரெவல்யூஷன் சம்திங் பேலட். அந்த பேலட் டீடைல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க கைஸ், ஓகேவா? அந்த பேலட்லேருந்து ஒரு டீப்பர் ப்ரௌன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு டீப் ப்ரௌன் வந்துட்டு அந்த ஜூவியாஸ் பிளேஸ் பேலட்டில் வந்து எனக்கு இல்லை. ஸோ அதனால் நான் இந்த ப்ரௌன் இங்கே இதில் எடுத்துக்கிட்டேன், இந்த பேலட்லேருந்து. அடுத்து மறுபடியும் ஜூவியாஸ் பிளேஸ் பேலட்டே எடுத்து அதுலேருந்து ஒரு ப்ளூ எடுத்துக்கிறேன், என்னுடைய அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ப்ளூ. ஸோ அதை எடுத்து என்னுடைய ஐலிட்ஸோட ஃபஸ்ட்டு அந்த 1/3 வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த லாஸ்ட் கார்னரில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஹேலோ ஐஸோட அவுட்டர் கார்னர்ஸ். ஸோ நான் யூஸ்வலாக ஹேலோ ஐஸ்க்கு வந்துட்டு நல்லா டார்க் கலர்ஸாக கொடுப்பேன். இந்த வாட்டி ஏதோ கொஞ்சம் ஆர்வத்தில் வந்துட்டு ப்ளூ மாதிரி ட்ரை பண்ணேன், எனக்கு பிடிச்சிச்சு ஆனால் பிடிக்கல, அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டாக வந்தது. அடுத்து அதே ஜூவியாஸ் பிளேஸ்லேருந்தே ஒரு கோல்டன் கலர் எடுத்து என்னோடய சென்டர் பார்ட்டில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு என்னுடைய கையே வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஃபாலோட்ஸ் கம்மியாக இருக்கும், பே ஆஃப் நல்லா இன்டென்ஸாக இருக்கும். ஸோ கையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் வச்சு சாஃப்டாக அந்த கார்னர்ஸ்லாம் வந்து நான் பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான், இப்போதைக்கு லிட் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஆனால் அதை நம்ம பிளெண்ட் பண்ணணும். அதனால நான் என்னுடைய அந்த ப்ரௌன் கலர் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம்ல மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து அந்த ப்ரௌன் கலரே எடுத்து அந்த என்னுடைய லிட் கலரும் ட்ரான்சிஷன் கலரும் மீட் ஆகிற இடத்துல நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். அடுத்து என்னோடய ஃபார்எவர் 52 லிக்விட் ஐஷேடோ கிளிட்டர் இதை எடுத்து என்னுடைய சென்டரில், அதாவது ஐலிட்ஸோட சென்டரில் நான் லைட்டாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இதனுடைய கிளிட்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயினாக ஹேலோ ஐஸ்க்கு எனக்கு வந்து இந்த லிக்விட் கிளிட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லிக்விட் ஐஷேடோ பேசிக்லி, ஆனால் குட்டி குட்டி கிளிட்டர் ஸ்பார்க்ஸ் இருக்குது அதில். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து என்னோடய ப்ரோ பொண்ணு ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த ஹைலைட்டர் ஸ்டிக் வந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நாளாக இருந்துச்சு, அது திடீர்னு கண்ணில் பட்டுச்சு, சரி யூஸ் பண்ணலாமேன்னு எடுத்தேன், அவ்வளோதான். அடுத்து பர்பிள் காஜல் எடுத்துக்கிறேன். பர்பிள் பிராண்ட்லேருந்து ஒரு பிளாக் காஜல். இதை எடுத்து என்னோடய அப்பர் வாட்டர் லைன் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் போட்டுக்கிறேன். லோவர் வாட்டர் லைனில் ஒரு மீடியம் சைஸில் தான் வந்து நான் என்னோடய லேஷ் லைனில் போடலான்னு பார்த்தா அது கொஞ்சம் வழுக்கி ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி ஆகிடுச்சு. ஸோ என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் லைட்டாக சாஃப்டன் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ளூ ஐஷேடோ, நம்மளுடைய லிட்டில் போட்டோம்ல அந்த ப்ளூ ஐஷேடோவே எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைனையும் அந்த பிளாக் மேலே நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த அவுட்டர் லைனை வந்துட்டு சாஃப்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஐஷேடோ ப்ரஷ் வச்சு நான் வந்து அந்த அவுட்டர் ரிட்ஜை வந்துட்டு அப்படியே நல்லா ஸ்மூத் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னுடைய ஐலாஷஸ் நான் கேர்ள் பண்ணிக்கிறேன், என்னுடைய வேகா ஐலாஷ் கர்லர் வச்சு. அப்புறம் நான் என்னோடய இன்னர் கார்னர் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன் அந்த ஐஷேடோ பேலட்லேயே ஒரு லைட்டர் கலர் எடுத்து. அடுத்து ஐலைனருக்கு நான் என்னுடைய ஃபேஸஸ் கனடாவோட மேக்னடைஸ் ஐலைனர் எடுத்துக்கிறேன். பிளாக் ஐலைனர் ஒரு மீடியம் சைஸ் லைனர் லுக் வந்து பண்ணிக்கிறேன். சும்மா அந்த இடம் கொஞ்சம் இன்டென்ஸாக தெரியணும் அப்படின்றதுக்காக என்னோடய லேஷ் லைன். அதே மாதிரி என்னோடய லோவர் லேஷ் லைன் ஏரியாலையும் வந்துட்டு அந்த முடி இருக்குல்ல ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து கொஞ்சம் இன்டென்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த ஐலைனர் வச்சு. அடுத்து என்னோடய டூ ஃபேஸ்ட் மஸ்காரா எடுத்துகிட்டு நல்லா கோட் பண்ணிக்கிறேன் மஸ்காரா என்னுடைய லேஷஸில். அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு ஃபால்ஸிஸ் ஒட்ட போகிறேன், ஆனாலும் இது வந்து எனக்கு ஒரு பேஸ் பெட் மாதிரி இருக்கும் ப்ராப்பராக என்னுடைய லேஷஸ் போய் உட்காரறதுக்கு அண்ட் வந்து இன்டென்ஸாகவும் தெரியறதுக்கு. அண்ட் என்னோடய லோவர் லேஷஸ்லையும் நான் வந்துட்டு மஸ்காரா நல்லா அழகாக வந்து கோட் பண்ணிக்கிறேன்.
ஸோ லேஷஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் தனியாக வீடியோ வச்சுருக்கேன், நீங்கள் தாராளமாக என்னோடய சேனலில் செக் பண்ணலாம். நான் முடிஞ்சால் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, இதான் என்னுடைய ஐ லுக். வி ஆர் டன். அடுத்து முகத்தை முடிக்க போகிறோம். ஸோ ஃபேஸில் அந்த எக்ஸஸாக பவுடர் வச்சதுனால அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னா டஸ்ட் பண்ணாமல் ப்ரெஸ் பண்ணுறேன். என்னுடைய அந்த அண்டர் ஏரியாவில் ஐஷேடோ எதுவும் விழுந்திருந்தா அதை மட்டும் டஸ்ட் பண்ணிவிட்டு மீதி பவுடரை என் ஸ்கின்லேயே வந்து நான் அமுத்தி விடுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின். ஸோ பவுடர் வந்து இருந்தால் எனக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்து லைட்டாக நான் ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறேன். ப்ரான்ஸர் இதனுடைய கரண்ட் ஃபேவரட்டாக இருக்குது, என்னோடய ஹுலா கேரமல் ப்ரான்ஸர். இதை எடுத்து என்னுடைய யூஷுவல் ஏரியாஸ், அதாவது கண்ணமோட சைடு, நெத்தி, அதுக்கப்புறம் இந்த ஜா லைன்னு, கண்ணத்துக்கு கீழே இருக்க அந்த தாவாங்கட்டை ஏரியா, அதுக்கப்புறம் சின் ஏரியா, அப்புறம் மூக்கோட சைடு, இங்கெல்லாம் வந்து நான் கொஞ்சமாக வந்து கலர் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ளஷ்க்கு நான் சுகர்லேருந்து ஒரு ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இதனால் ஒரு மாவிஷ் பிங்க் ப்ளஷ், எனக்கு ஷேட் கரெக்டாக தெரியல, பட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து என்னுடைய ஆப்பிள்ஸ் ஆஃப் மை சீக்ஸில் போட்டுட்டு என்னுடைய ஃபேஸ் வந்துட்டு இந்த லாரியல் இன்ஃபாலிபிள் ப்ரோ மேட் செட்டிங் ஸ்ப்ரே இதை வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்னோடய லிப்ஸ் முடிச்சுக்கிறேன். என்னுடைய மேக் செஸ்ட்நட் லிப்லைனர் எடுத்து லிப்ஸில் வந்து லைன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஐஸ் நல்லா கொஞ்சம் போல்டாக போனதுனால என்னுடைய லிப்ஸ் வந்து நான் ரொம்ப சட்டிலாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அண்ட் நல்ல ஒரு சட்டிலான நியூடிஷ் நியூட் மாதிரி போடலான்னு ஆரம்பித்தேன். அஃப்கோர்ஸ் எனக்கு இந்த மாதிரி நியூட் வேணும்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட காமிச்சிருக்கேன், பட் இன்றைக்கும் நான் அதை தான் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வெல்வெட் டெடி மேக்லேருந்து எடுத்து போட்டேன். எனக்கு வந்து பிடிக்கல, ஒரு மாதிரி பிங்கிஷ் அண்டர் டோனில் இருந்தது, அது எனக்கு பிடிக்கல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னுடைய கன்சீலர் எடுத்துட்டேன். இதான் என்னுடைய ஆயுதம், என்னுடைய லிப்ஸை வந்துட்டு ஒரு சூப்பர் நியூட் கலராக மாற்றுறதுக்கு. என்னுடைய வெட் அண்ட் வைல்ட் டார்க் கோகோ கன்சீலர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னோடய லிப்ஸில் வந்து டேப் பண்ணிக்கிறேன். இது எனக்கு பர்ஃபெக்டான நியூட், அதாவது இந்த லுக்குக்கு எனக்கு தேவையான நியூட் மாதிரி இருந்தது. ஆனாலும் கொஞ்சம் வந்துட்டு பிளண்ட்டாக இருந்தது. ஸோ மறுபடியும் என்னோடய லிப் லைனர் வச்சு அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லிப் கிளாஸ் போட்டுக்கிட்டேன். லிப் கிளாஸ்க்கு வந்து Colorpop காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஃப்ரீ ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்து போட்டுக்கிட்டேன். அடுத்து ஹைலைட்டர் போட்டுக்கிறேன். இது வந்து Maybelline மாஸ்டர் க்ரோம் மோல்டன் கோல்ட் ஹைலைட்டர், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹைலைட்டர்ஸ். லைக் கோல்டன் அண்டர் டோனில் ஏதாவது எனக்கு வந்து அவுட்ஃபிட் இருக்குது, லுக் இருக்குது அப்படின்னா இந்த ஹைலைட்டர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாகவே நான் ரெகுலராக நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே நான் எடுத்து என்னுடைய யூஷுவல் ஏரியாஸ், அதாவது நான் அந்த கண்ணத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட், சீக் போன்ஸ், மூக்கோட டிப் அங்கெல்லாம் போட்டுக்கிறேன். இதோட அவுட்ஃபிட் மாற்றியாச்சு. அது ஒரு சிம்பிள் ராயல் ப்ளூ பிளெயின் சாரீ, ஜார்ஜட் சாரீ. அப்புறம் ப்ளவுஸ் வந்து அது ஒரு சும்மா கொஞ்சம் ஜிகு ப்ளவுஸ் ஆள் தான். ஸோ இதான் என்னுடைய ஃபைனல் லுக். இதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஃபேன்லாம் வச்சு கொஞ்சம் அப்படியே சினிமாட்டிக்காக வந்து நான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கே இப்போ பார்க்கவே வந்து சிரிப்பாக இருக்குது. பட் என்ன ஆகிடுச்சுன்னா வேறு எந்த ஷார்ட்டும் நான் எடுக்கல, வேகமாக ஃபேன் வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எனக்கே இப்போ பார்க்க கொஞ்சம் அப்படி இருக்குது. பட் எனிவேஸ் இன்றைக்கி இது ஒரு நாள் மட்டும் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங்லாம் பண்ண மாட்டேன் நான். பட் உங்களுக்கு என்ன பிடிச்ச கலர் அப்படின்றது எனக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு இந்த ராயல் ப்ளூமே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் ஓவர் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இதனுடைய இந்த லுக்கோட ரிசல்ட் வந்து பிடிச்சிருந்துச்சு. பட் கண்டிப்பாக இது என்னுடைய ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்க மாதிரி தான். ஏன்னா ப்ளூவில் வந்து ஹேலோ ஐஸ் எனக்கு தெரியல, நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன் நான். பட் இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீலோடு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஷவுட் அவுட் டைம் கைஸ். ஹாய் ஜாஸ்மின், வைஷாலி அண்ட் மதுவந்தி, ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணதுக்கு. அண்ட் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் பேரும் நான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸில் ஷவுட் அவுட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நேமோட பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.